பைபிள் சவாலின் 168வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று சங்கீதம் 31 முதல் 33 அத்தியாயங்கள் துன்பத்தின் நேரங்களில் தேவனை நம்புவது, அவரது விசுவாசத்தில் மகிழ்வது மற்றும் அவரது மாறாத அன்பில் சமாதானம் பெறுவது பற்றி பேசுகிறது. தாவீது தனது பயம், போராட்டம் மற்றும் பலவீனங்களை நேர்மையாக வெளிப்படுத்தினாலும் தொடர்ந்து தேவனில் தனது நம்பிக்கையை வைக்கிறார். உண்மையாக அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் பாதுகாப்பான அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் நினைவூட்டுகின்றன. அவரது வார்த்தை உண்மையானது, அவரது திட்டங்கள் பரிபூரணமானவை மற்றும் அவரது அன்பு ஒருபோதும் தோல்வியடையாது. வாழ்க்கை நிச்சயமற்றதாக தோன்றினாலும் தேவன் தனது மக்களை கண்டு கேட்டு கவனிக்கிறார் என்பதை அறிந்து நாம் அமைதியாக இருக்கலாம். ஆராதனையும் நன்றியும் நமது விசுவாசத்தை பலப்படுத்தி நம்பிக்கையால் நிரப்புகின்றன. இன்று நம்பிக்கையுடனும் ஸ்தோத்திரத்துடனும் தேவனை காத்திருக்கும் இதயத்துடன் ஆரம்பிப்போம். Welcome to day 168 of the Bible Challenge. Today's reading from Psalm chapter 31 to 33 speaks about trusting God in times of trouble, rejoicing in His faithfulness, and finding peace in His unfailing love. David honestly shares his fears, struggles, and moments of weakness, yet he continually chooses to place his hope in the Lord. These psalms remind us that God is a safe refuge for those who seek Him sincerely. His word is true, His plans are perfect, and His love never fails. Even when life feels uncertain, we can rest securely knowing that God sees, hears, and cares for His people. Worship and gratitude strengthen our faith and fill our hearts with hope. Let us begin today with hearts ready to trust, praise, and wait confidently on the Lord. சங்கீதம் அதிகாரம் 31. Psalms chapter 31. வசனம் 1. கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியினிமித்தம் என்னை விடுவியும். Verse 1. To the chief musician, a psalm of David. In thee, O Lord, do I put my trust. Let me never be ashamed. Deliver me in thy righteousness. வசனம் 2. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். Verse 2. Bow down thine ear to me. Deliver me speedily. Be thou my strong rock, for an house of defense to save me. வசனம் 3. என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்தினிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். Verse 3. For thou art my rock and my fortress. Therefore for thy name's sake lead me, and guide me. வசனம் 4. அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்கலாக்கிவிட்டும், தேவரீரே எனக்கு அரண். Verse 4. Pull me out of the net that they have laid privily for me, for thou art my strength. வசனம் 5. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். Verse 5. Into thine hand I commit my spirit. Thou hast redeemed me, O Lord God of truth. வசனம் 6. வீண்மாயைகளை பற்றிக் கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். Verse 6. I have hated them that regard lying vanities, but I trust in the Lord. வசனம் 7. உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். Verse 7. I will be glad and rejoice in thy mercy, for thou hast considered my trouble. Thou hast known my soul in adversities. வசனம் 8. சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர். Verse 8. And hast not shut me up into the hand of the enemy. Thou hast set my feet in a large room. வசனம் 9.
எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. Verse 9. Have mercy upon me, O Lord, for I am in trouble. Mine eye is consumed with grief. Yea, my soul in my belly. வசனம் 10. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பெலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. Verse 10. For my life is spent with grief, and my years with sighing. My strength faileth because of mine iniquity, and my bones are consumed. வசனம் 11. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள். Verse 11. I was a reproach among all mine enemies, but especially among my neighbors, and a fear to mine acquaintance. They that did see me without fled from me. வசனம் 12. செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தைப் போலானேன். Verse 12. I am forgotten as a dead man out of mind. I am like a broken vessel. வசனம் 13. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். Verse 13. For I have heard the slander of many. Fear was on every side, while they took counsel together against me. They devised to take away my life. வசனம் 14. நானோ கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். Verse 14. But I trusted in thee, O Lord. I said, Thou art my God. வசனம் 15. என் காலங்கள் உமது கரத்திலிருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். Verse 15. My times are in thy hand. Deliver me from the hand of mine enemies, and from them that persecute me. வசனம் 16. நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை இரட்சியும். Verse 16. Make thy face to shine upon thy servant. Save me for thy mercy's sake. வசனம் 17. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மவுனமாயிருக்கட்டும். Verse 17. Let me not be ashamed, O Lord, for I have called upon thee. Let the wicked be ashamed, and let them be silent in the grave. வசனம் 18. நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. Verse 18. Let the lying lips be put to silence, which speak grievous things proudly and contemptuously against the righteous. வசனம் 19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. Verse 19. Oh, how great is thy goodness, which thou hast laid up for them that fear thee, which thou hast wrought for them that trust in thee before the sons of men. வசனம் 20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். Verse 20. Thou shalt hide them in the secret of thy presence from the pride of man. Thou shalt keep them secretly in a pavilion from the strife of tongues. வசனம் 21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். Verse 21. Blessed be the Lord, for he hath showed me his marvelous kindness in a strong city. வசனம் 22.
உம்முடைய கண்களுக்கு முன்பாக ராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். Verse 22. For I said in my haste, I am cut off from before thine eyes. Nevertheless thou heardest the voice of my supplications when I cried unto thee. வசனம் 23. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். Verse 23. O love the Lord, all ye his saints, for the Lord preserveth the faithful, and plentifully rewardeth the proud doer. வசனம் 24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். Verse 24. Be of good courage, and he shall strengthen your heart, all ye that hope in the Lord. சங்கீதம் அதிகாரம் 32. Psalms chapter 32. வசனம் 1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். Verse 1. A psalm of David, Mashil. Blessed is he whose transgression is forgiven, whose sin is covered. வசனம் 2. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ, அவன் பாக்கியவான். Verse 2. Blessed is the man unto whom the Lord imputeth not iniquity, and in whose spirit there is no guile. வசனம் 3. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. Verse 3. When I kept silence, my bones waxed old through my roaring all the day long. வசனம் 4. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. சேலா. Verse 4. For day and night thy hand was heavy upon me. My moisture is turned into the drought of summer. Selah. வசனம் 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சேலா. Verse 5. I acknowledged my sin unto thee, and mine iniquity have I not hid. I said, I will confess my transgressions unto the Lord, and thou forgavest the iniquity of my sin. Selah. வசனம் 6. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. Verse 6. For this shall every one that is godly pray unto thee in a time when thou mayest be found. Surely in the floods of great waters they shall not come nigh unto him. வசனம் 7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேலா. Verse 7. Thou art my hiding place. Thou shalt preserve me from trouble. Thou shalt compass me about with songs of deliverance. Selah. வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். Verse 8. I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. வசனம் 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். Verse 9. Be ye not as the horse, or as the mule, which have no understanding, whose mouth must be held in with bit and bridle, lest they come near unto thee. வசனம் 10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளுண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். Verse 10.
Many sorrows shall be to the wicked, but he that trusteth in the Lord, mercy shall compass him about. வசனம் 11. நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். Verse 11. Be glad in the Lord, and rejoice, ye righteous, and shout for joy, all ye that are upright in heart. சங்கீதம் அதிகாரம் 33. Psalms chapter 33. வசனம் 1. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். Verse 1. Rejoice in the Lord, O ye righteous, for praise is comely for the upright. வசனம் 2. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். Verse 2. Praise the Lord with harp, sing unto him with the psaltery, and an instrument of 10 strings. வசனம் 3. அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். Verse 3. Sing unto him a new song, play skillfully with a loud noise. வசனம் 4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. Verse 4. For the word of the Lord is right, and all his works are done in truth. வசனம் 5. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருணியத்தினால் நிறைந்திருக்கிறது. Verse 5. He loveth righteousness and judgment, the earth is full of the goodness of the Lord. வசனம் 6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. Verse 6. By the word of the Lord were the heavens made, and all the host of them by the breath of his mouth. வசனம் 7. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாகச் சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். Verse 7. He gathereth the waters of the sea together as an heap, he layeth up the depth in storehouses. வசனம் 8. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்திலுள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. Verse 8. Let all the earth fear the Lord, let all the inhabitants of the world stand in awe of him. வசனம் 9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Verse 9. For he spake, and it was done, he commanded, and it stood fast. வசனம் 10. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். Verse 10. The Lord bringeth the counsel of the heathen to naught, he maketh the devices of the people of none effect. வசனம் 11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். Verse 11. The counsel of the Lord standeth forever, the thoughts of his heart to all generations. வசனம் 12. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது. Verse 12. Blessed is the nation whose God is the Lord, and the people whom he hath chosen for his own inheritance. வசனம் 13. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். Verse 13. The Lord looketh from heaven, he beholdeth all the sons of men. வசனம் 14. தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார். Verse 14. From the place of his habitation he looketh upon all the inhabitants of the earth. வசனம் 15. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார். Verse 15. He fashioneth their hearts alike, he considereth all their works. வசனம் 16. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான்.
சபுரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். Verse 16. There is no king saved by the multitude of an host. A mighty man is not delivered by much strength. வசனம் 17. இரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. Verse 17. An horse is a vain thing for safety, neither shall he deliver any by his great strength. வசனம் 18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். Verse 18. Behold, the eye of the Lord is upon them that fear him, upon them that hope in his mercy. வசனம் 19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோட்டை காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. Verse 19. To deliver their soul from death, and to keep them alive in famine. வசனம் 20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். Verse 20. Our soul waiteth for the Lord, he is our help and our shield. வசனம் 21. அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். Verse 21. For our heart shall rejoice in him, because we have trusted in his holy name. வசனம் 22. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. Verse 22. Let thy mercy, O Lord, be upon us, according as we hope in thee. பைபிள் சவாலின் 168வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் விசுவாசமானவரும் நம்பிக்கைக்குரியவரும் மாறாத அன்பு நிறைந்தவரும் என்பதை கற்றோம். பலவீனத்திலும் நிச்சயமற்ற காலங்களிலும் கூட தேவனில் நம்பிக்கையுடன் நமது எதிர்பார்ப்பை வைக்கலாம் என்பதை தாவீதின் வார்த்தைகள் நினைவூட்டுகின்றன. முழு இதயத்துடன் அவரை நம்புகிறவர்களுக்கு தேவனுடைய சந்நிதி சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பலத்தையும் தருகிறது. தினமும் அவரது வாக்குத்தத்தங்களை சார்ந்து அவரை தொடர்ந்து ஸ்தோத்திரிப்போம். அவரது சந்நிதியில் செலவிடும் ஒவ்வொரு நேரமும் நமது இதயத்தை புதுப்பித்து விசுவாசத்தை ஆழப்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அவரது நன்மையையும் கிருபையையும் அனுபவிக்க ஒரு புதிய வாய்ப்பு. இன்று வாசித்த பகுதியில் எந்த வசனம் அல்லது வாக்குத்தத்தம் உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தியது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 168 of our Bible challenge is complete. Today we learned that God remains faithful, trustworthy, and full of unfailing love in every situation. David's words remind us that even in weakness or uncertainty, we can confidently place our hope in the Lord. God's presence brings peace, protection, and strength to those who trust Him wholeheartedly. Let us continue to praise Him and rely on His promises daily. Every moment spent in His presence renews our hearts and deepens our faith. Each day is another opportunity to experience His goodness and grace. Which verse or promise from today's reading encouraged you the most? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.